ஹலோ ஆல் வணக்கம் அப்படின்னு உங்களை க்ரீட் பண்ணுறதுக்கு உங்கள் பிளாஸ்ட் விக்னேஷ் அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. ஏன்னா இப்போ தான் நான் மேட்சை முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். இட் வில் பி டூ லேட் இன் இந்தியா. அவர் தூங்கிட்டு இருப்பாரு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் யூ. வி கேவ் சம் கண்டிஷன்ஸ், வி கேவ் சம் ட்ரெண்ட்ஸ், வி கேவ் சம் எட்ஜ் டு ஃபியூ டீம்ஸ். தட் நானும் வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது 55-45 எட்ஜு. அவர் இன்னும் ஒரு ஹெல்த்தி எட்ஜ் கொடுத்தாரு 60-40 அப்படின்னு. பள்ளிக்கேலையில் என்ன சொன்னோம்? த டிகிரி ஆஃப் டேர்ன் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் வில் பி மச் லெஸ் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. ஸோ வின்னிங் த டாஸ் அண்ட் பேட்டிங் செகண்ட், அதாவது bowling ஃபர்ஸ்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன்னு, விச் ஸ்ரீலங்கா டிட் வெரி வெல். பாகிஸ்தானுக்கு பாருங்களேன், இந்த ட்ரெண்டெல்லாம் நேற்று எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த ட்ரெண்டு எதுவுமே யோசிக்கவே கூடாது அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, they have to beat ஸ்ரீலங்கா by மினிமம் மார்ஜின் ஆஃப் 65 runs to have any chance of getting into the semi-finals. ஸோ அவங்க பேட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக குஷால் மெண்டிஸுக்கு இன்ஜுரி வேற, அதனால் அவரால் ஆட முடியல. ஸோ பேட் பண்ணாங்க. பேட் பண்ணிட்டு அவங்களுக்கு தே ஹாவ் டு கோ டு ஒன் கியர். அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 overs 10 overs 15 overs சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ரெண்டு பேரும் ஆல் கன்ஸ் பிளேசிங்காக வந்தாங்க. ஷாயிப் சதாஃபரானும் இவரும் ஃபக்கர் ஜமானும் 15 ஓவரில் தே காட் டு 163. ஜஸ்ட் இமேஜின் 163 ஃபார் நோ லாஸ் இன் 15 overs. இது நான் பள்ளிக்கேலையில் இந்த மாதிரி நான் ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பவர் பிளேயில் ஒரு 66 ஃபார் நோ லாஸ், 10 ஓவர் முடியும் போது 102 ஃபார் நோ லாஸ், 15 ஓவர் முடியும் போது 163 ஃபார் நோ லாஸ். அதுக்கப்புறம் அந்த டாலி ஆஃப் ஒன் T20 வேர்ல்ட் கப்பில் ஷாயிப் ஜாஃபரான் வந்து விராட் கோலியை தாண்டிட்டாராம். முதல்ல விராட் கோலியோட கம்பேர் பண்ணதை நிறுத்திங்க. ஷாயிப் ஜாஃபரான் ஹஸ் ரியலி டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஹேட்ஸ் ஆஃப் டு ஷாயிப் ஜாஃபரான். இப்படிதான் சொன்னீங்க பாபர் ஆசாம் தான் ரியல் கிங் அப்படின்னு. அவர் இப்போ எங்க இருக்காரு பாருங்க, நீங்க உக்காத்தியே வச்சுட்டாங்க. ஸோ பாட்டம் லைனு அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு பாரி வள்ளலை பத்தி சொல்லுவேன், ஷைன் ஷா அஃப்ரிதியை. அவன் இங்கிலாந்து கரெக்டாக பண்ணான். ஒரு 4 விக்கெட்டை கொடுத்துட்டு 40 T20 அவர் ஆடுவார். அதனால கரெக்டாக இது பண்ணிட்டான். 15 ஓவரில் 163 ஃபார் நோலாஸ் இருக்கீங்க. 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் நின்று, அதுக்கப்புறம் அங்கேருந்து 49 ஃபார் 8 5 ஓவரில். யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்படி ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு டீமாக இருக்கும் பாருங்க இது. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அப்ரார் அஹமதை பற்றி நான் சொல்லிட்டே இருப்பேன். Usman Tariq was a talking point. Usman Tariq is just making his international entry to the Pakistan team. Abrar Ahmed is a seasoned campaigner. Okay, Abrar Ahmed மாதிரி ஒரு ஆளை உங்களுக்கு வந்து நீங்க வெளியில உட்காடுறீங்கன்னா எப்படிப்பட்ட மூலக்காரங்களா நீங்க இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ 212 அடிச்சாங்க. இப்போ நான் என்ன நினைச்சேன், ஆனஸ்டா வந்து 130க்கு பொட்டலா ஆயிடுவாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னு நினைச்சேன். பட் ஏன்னோ போன இதில் தான் சொன்னேன், தாசுன் சானக்கா ஹேஸ் டு ஸ்டெப் அப்னு. திஸ் இஸ் வாட் அ கேப்டன் ஹஸ் காட் டு டூ, டு பி வெரி ஆனஸ்ட். வென் த சிச்சுவேஷன் இஸ் டிமாண்டிங், ஐ வில் புட் மை ஹேண்ட் அப், ஐ வில் புட் மை ஹெட் அப், ஐ வில் கோ தேர் ஃபார் இட் அப்படின்னு. இப்போ இவங்க பாருங்க, பவர் பிளேல வந்து 49 ஃபார் 2. இவர் வழியே கிடையாது. இப்போ இதை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்றேன். 10 ஓவர் முடியும் போது 85 ஃபார் 3. தட் இஸ் ஆல் செட்டிங் இட் அப் டு 170 when you are chasing a target which is out of reach. ஏன்னா 173 இஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டோங்கும் போது 213 டார்கெட், தட் இஸ் 40 runs more than an average winning score with the big grounds. Spinners expected to come into play. It is chase is next to impossible, but Sri Lanka really made a fist out of it, for which they can be very proud of. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 ஓவர்ல 135 ஃபார் 5. அங்கிருந்து யோசிச்சு பாருங்க, தே ஹவ் ஸ்கோர்டு 72 ஃபார் 2 லாஸ்ட் 5 ஓவர்ல. இவங்க வந்துட்டு நோலாஸ் இருந்துட்டு அவங்க 5 டவுன்லேருந்து 72 ஃபார் 2 அடிச்சு 207 வராங்க. இவங்க வந்து நோலாஸ் 2 செட்டில்டு பேட்ஸ்மேனு, அதுக்கப்புறம் 49 ஃபார் 8னா எப்படிப்பட்ட ஒரு டீமா இவங்க இருப்பாங்க பாருங்க. 2 வின் ஃபேக்டர் சொன்னோம். பேட்டிங் ஃப்ரம் 7 to 15 ஓவர்ஸ் எந்த டீம் நிறைய ரன் அடிக்குதோ, பாகிஸ்தான் 97 ஃபார் நோலாஸ், ஸ்ரீலங்கா 86 ஃபார் 3. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 7 to 20. இப்போ இவங்களுக்கு போட்டதே 2 ஸ்பின்னர் தான், தீக்ஷானாவும் துனித் வெல்லலேகேவும். இவங்க 6 ஓவர்ஸ்ல 60 runs வித் நோ விக்கெட்ஸ், 10 எக்கானமி. அவங்க 12 ஓவரில் 120 runs.
4 விக்கெட்டு வித் 10 எக்கானமி. ஓகே, தட் இஸ் த ரீசன் த மேட்ச் கான் டு த ஒயர். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு டீம் வந்துட்டு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு இதுவா போகணும்னா, வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு எப்ப நீங்க வந்துட்டு போறீங்களோ, த டீம் வில் நெவர் டூ வெல். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கறேன் நானு, பாபர் அசாம் மாதிரி ஒருத்தர் T20 ஆட முடியுமா? யோசிச்சு பாருங்க. He has got the track record. He is very good. He is technically sound. The amount of runs what he has put in for Pakistan, obviously when he hangs his boots, he will be remembered as one of the legends who have played for Pakistan. அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் இப்படிதான் கெட்டு போனான். தெம்பா பவுமாவை வந்து T20 ஆட வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, by doing this unfortunately you are spoiling the confidence of a player who is not suited to play a particular format. That is what exactly will be happening to people. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை தயவு செஞ்சு திணிக்காதீங்க. there is absolutely no point in doing it whatsoever. ஒரு பிளேயர் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆட முடியாத ஒரு ஃபார்மேட்ல ஆடி அவரோட கான்பிடன்ஸ் போய், தட் இஸ் த ரீசன் இஸ் ஃபெயிலிங் இன் தி அதர் 2 ஃபார்மேட்ஸ் ஆல்சோ. சவுத் ஆப்பிரிக்கா ரியலைஸ் தெம்பாபூமா மேஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ஓடிஎஸ்லயும் பைலேட்டரல் சீரீஸ்ல தே டோன்ட் ஹாவ் அ பேட் ரெக்கார்ட்ஸ் அட் ஆல். தெம்பாபூமா இஸ் ட்ரீட்டட் as one of a god in South Africa. ஆனஸ்டா நான் சொல்றேன், particularly after winning the test match. அப்படிங்கும்போது they moved on thinking that okay, unfortunately we tried, we tested, he failed, அதனால we are trying to move on and give some others an opportunity which is going to not triple the balance of the team என்றதுனால அவங்க யோசிச்சுட்டாங்க. இப்ப நீங்க வேலையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஷஹீன் அஃப்ரீதி ஆடுறீங்க, பாபர் அசாம் ஆடுறீங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஷாதாப் கான், முகமது நவாஸ் எல்லாம் இஸ் பிளேயிங் அஹெட் ஆஃப் அப்ரார்னா ஒரு மனசாட்சி வேணாமாயா உங்களுக்கு? எப்படியா நீங்க ஜெயிப்பீங்க? அவர் ஒரு கிளாஸ் போலர். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 போலர் இந்த பாகிஸ்தான் ஸ்குவாட். பீட் சீமர், பீட் ஸ்பின்னர் இஸ் அப்ரார் அஹமடிங் போது எப்படியா அவரை நீங்க டிராப் பண்ணுவீங்க? ஷாதாப் கான் போட்டாரு 19, ஒரு உலகமே பார்த்தது 28 ரன். கேன் யூ எவர் டேக் எ கேம் லைக் தட் க்ளோசர் அண்ட் டு லூஸ் லைக் தட்? இவர் பாருங்க, ஷானகா 3 6 அருமையா அடிச்சுட்டு எதுக்கியா 4வது பால் ஸ்கூப்புக்கு போற? 3 ஹேட்ரிக் ஆஃப் 6 நீ அடிக்கிற. போலிங் போடுறது யாரு? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு பாடினே போலிங் போடுற ஆளு. ஓகே, அவருக்கு உங்களுக்கு வந்து டாட்டு மேல அப்படின்ற மாதிரி, இவரு பாலு மேல பாலே ஓட்டு 6 கொடுக்கும் நேரம் இது, ஓவருக்கு 30 ரன்னு கொடுக்கிற நேரம் இது, லாங் ஆஃப் மேல 6 தான், லாங் ஆன் மேல 6 தான், நம் போட்டாலே 6 தானே, எங்கும் சிக்ஸர் தான், எதிலும் பவுண்டரி தான், ஹை அப்படின்னு போலிங் போடுற ஒரு ஆளு. அவர் என்ன ட்ரை பண்றாரு? யார்கர் போடுறாரு. அவருக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்க்கு ரிலீஸ் பாயிண்ட் ரிஸ்ட் பொசிஷன் கரெக்டா இல்ல, யார்கர் மிஸ் பண்றாருன்னு. நீ வந்து அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் நீ ஆடிட்டு, இஃப் யூ ட்ரை அண்ட் கிளவுட் ஹிம் டவுன் த கிரவுண்ட், தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் யூ டெஃபினெட்லி ஹிட்டிங் தோஸ் 2 6 அகைன். 30 ரன் அடிச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. 28 ரன் தேவை, நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கா போய் அந்த லேப் ஷாட் ஆட போறாரு அப்படின்னு எனக்கு புரியல. அந்த பால் மட்டும் திருப்பி வந்துட்டு அவளுக்கு வந்து ஸ்டெடியா நின்று ஒரு கிளவுட் பண்ணியிருந்தானா, யூ நெவர் நோ, யூ மைட் ஹவ் கனெக்டட். பட் குடோஸ் டு ஸ்ரீலங்கா, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த காலத்துலேருந்து கிரிக்கெட் பார்க்குறேன், ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் வந்து இப்போதான் ஓரளவுக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசர்ச்ல எனக்கு தெரியுது. பட் வாட் எவர் இட் இஸ், நோ மேட்டர் வாட், அந்த காலத்தில் இம்ரான் கான் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கேப்டன் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி அனலிஸ்ட் கிடையாது, பிச் மேப் கிடையாது, வேகன் வீல் கிடையாது, வீடியோ அனாலிசிஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்தில் வந்துட்டு அவர் அந்த 92 வேர்ல்ட் கப் வந்து பாகிஸ்தானுக்கு வாங்கி கொடுத்தாரு. நிறைய ரெக்கார்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரிஸ் when இம்ரான் கான் வாஸ் அ கேப்டன், ஹேண்ட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க ஜஸ்ட் பிகாஸ் வித் த டீம் வாட் தே ஜெயிச்சிருக்காங்களா? கிடையாது. அவர் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கேப்டன். ஹி நோஸ் ஹவு டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் வித்தவுட் எனி
பார்ஷியாலிட்டி டு எனி ஒன் ஹூஸ் பிளேயிங் இன் த டீம் விச் இஸ் நாட் ஹேப்பனிங் இயர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பேத்தட்டிக்காக இருக்கு. உங்களோட பிளேயிங் லெவன் தெரில, உங்களோட பேட்டிங் ஆர்டர் தெரில, ஃபக்கர் ஜமான் மாதிரி ஒரு ஆளை பின்னாடி இறக்கி விட்டுனேன். இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இந்த சயீம் மயூப் மாதிரி ஒரு பிளேயர், அவர் தான் நெக்ஸ்ட் சயீத் அன்வர்னாங்க. இப்போ அவரை ட்ராப்பே பண்ணிட்டாங்க. இப்போ பாபர் ஆசாமை ட்ராப் பண்ணி அவரை வெளியில் உட்காந்து வச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தில்லாலங்கடி போக வேண்டியது. அவர் ஜெயிச்சு கொடுத்தது ஃபஹீம் அஷ்ரஃப். அவர் ஒரு கிளட்ச் பிளேயர், அவர் வெளில உட்காந்துருக்காரு. கேட்டால் ஷாதாப் கான் வந்துட்டு எப்படி எடுத்துட்டு வந்தாங்க ஷாதாப் கான்? ஐ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மைன்ஃபீல்டு பிக்சர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஷாதாப் கான் பாருங்க, செம்ம அடி வாங்கியிருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் உஸ்மான் தாரிக் அடி வாங்கினாரு, பரவாயில்ல. அண்ட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் இஸ் என்ட்ரி டு தி இன்டர்நேஷனல் அரேனா அப்படிங்கும்போது தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இஸ் அலவுட் டு ஹேவ் ஒன் பேட் கேம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சு 147 யூ காட் டார்கெட் டு டிஃபெண்ட் டு மேக் இட் டு த செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கன் team which is coming back from being bowled out for 95 against England and 107 for 8 against New Zealand with one of their star batsmen Kushal Mendis missing out due to injury and Pathum Nisanka getting out. நீ அவன்ட்டு நீ 5 ரன்ல தோக்குறேன்னு நீ எவ்வளோ பெரிய டீமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவெல்லாம் அடுத்து வந்து ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் கண்டிஷன் மாறும் பாகிஸ்தான்ல. இப்போ நான் இப்போ கொலம்போவும் சொல்லியிருக்கேன், பள்ளிக்கேலையும் சொல்லியிருக்கேன். சேஞ்சஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது, கொஞ்சம் டாஸ் டெசிஷனாக இருக்கட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வில் கம் டு த பிக்சர் இந்த மிடில் ஓவர்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். பிஇ வேற மாதிரி இருக்கும், டர்பன் வேற மாதிரி இருக்கும், பால் வேற மாதிரி இருக்கும், ஹைவெல்டு ஜோனாஸ்பர்க் செஞ்சுரியன் வேற மாதிரி இருக்கும். இவனுங்க இந்த மாதிரி இவனுக்கு இன்னும் பிளேயிங் லெவன் தெரியாது, யாரை எங்கே இறக்குறது அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை வச்சுன்னு வாட் சான்சஸ் டு யூ திங்க் தட் தேவ் காட்? திஸ் இஸ் தேர் பெஸ்ட் சான்ஸ். இப்போ ட்ரோல் பண்ணீங்க இல்லையா நீங்கள் இந்தியாவை, நீங்க ட்ரோல் பண்ணீங்கல்ல சாம்பியன்ஸ் டிராஃபி, நீங்க வந்துட்டு உனக்கு ஒரே வென்யூல நீ போட்டுக்கிட்டு எங்கிட்டேருந்து செமிஃபைனல்ஸையும் ஃபைனல்ஸையும் நீ பிடுங்கிட்டேன்னு உனக்கு சான்ஸ் நீ கொடுத்தாங்களையா? உங்களுக்கு கொலம்போல நீ இப்ப ஸ்ரீலங்கால நீ கேட்ட மாதிரி கொடுத்தாங்க. நல்லா செம புக்ரி பிச்சு, பட்டு தாவாங்கட்டுக்கு அடிக்கிற ஸ்பின்னு பிச்சு உங்களுக்கு கொடுத்தாங்க. நீ என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ணல நீ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க நியூசிலாண்டோட ஆடி இருந்தாங்கன்னா நியூசிலாண்ட்லேயும் மொட்டு தான் வாங்கியிருப்பாங்க. நெதர்லாண்ட்ஸோட தோற்று இருந்தாங்கன்னா முதல் ரவுண்ட்லேயே வெளியே போயிருக்காங்க. பாவம், அந்த மேட்ச் ஓதவுது கேட்ச் விட்டதுனால. இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் டு யூ ரியலி திங்க் தட் தே கேன் பி இன் த பிளேயிங் லெவன்? சயிப் ஜதா ஃபரான் ஒருத்தர் டிக்கு, ஃபக்கர் ஜமான் இன்னைக்கு தான் ஓப்பனிங் இருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு அங்கே சயீம் மயூப் இருக்காரு. இந்த உஸ்மான் கானும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, அவரை நம்பர் 7 நம்பர் 8 இறக்குறாங்க. அவரோட ரோல் என்ன தெரியாது. கவாஜா நஃபேவை வந்து நம்பர் 5 இறக்குறீங்க. அப்புறம் ஒரு மேட்ச் சுற்றி அவுட் ஆனோன்னு ட்ராப் பண்ணி இன்னைக்கு நம்பர் 3 இறக்குறீங்க. அவர் ஃபெயிலியரு. இஸ் இ கோயிங் டு பி த ரெகுலர் பிக்சர் ஃபார் யூ? தெரியாது. முகமது நவாஸ் வந்து நம்பர் 1 போலர் இந்த வேர்ல்டு தான். எப்படியே நம்பர் 1 போலர் இந்த வேர்ல்டு. எதனால? அந்த ட்ரை சீரீஸ் ஜெயிச்சாங்க. யாரோட ஜெயிச்சாங்க? ஆப்கானிஸ்தான் யுஏஇ. ஓகே, ஆப்கானிஸ்தான் யுஏஇயோட ஜெயிச்சுட்டு திஸ் இஸ் ஃபார் த நேஷனா? ஏன்டா டே, ஒரு நியாயம் வேணாமாடா நீங்கள் செல்ஃப் அடிச்சுக்கிறதுக்கு? அதுக்கப்புறம் ஏஷியா கப்பில் போனீங்க. ஏஷியா கப்பில் என்ன பண்ணீங்க? 3 தடவை ஆடினீங்க இந்தியாவோட. 3 சண்டேவும் எல்லாருக்கும் எப்படின்னா யாரும் சினிமாவே போவேன், எல்லாரும் வந்து பாப்கார்னை வச்சுன்னு ஒரு கோக்கை வச்சுன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாம். சண்டே அப்படின்னு வந்தால் இந்தியா பாகிஸ்தானு, இந்தியா கும்மாங்குத்து குத்துவாங்கன்னு மரண அடி. 3 மேட்ச்ல மரண அடி வாங்கினீங்க நீங்க. இந்த ஆஸ்திரேலியா டீமை எவனாலும் ஏறி வச்சிருப்பான். இவனை நீ வந்து 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு பயங்கர அச்சீவ்மெண்ட், வி ஆர் ப்ரொசீடிங் இன் த ரைட் டைரக்ஷன். இப்போ உனக்கு கொடுத்தாங்க இல்லையா சான்ஸ்? நீ கேட்ட வென்யூ கொடுத்தாங்க இல்லையா? இப்போ நீ செமிஃபைனலும் ஃபைனலும் வந்துட்டு யூ ஐ டோன்ட் ட்ரை அண்ட் பிளக் த ஃபைனல்ஸ் ஃப்ரம் இந்தியா. யூ காட் எவ்ரி திங் இன் யுவர் கண்ட்ரோல். வை கான்ட் யூ டூ தட்? இப்போ ட்வீட் போடுறீங்க நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வில் பீட் இந்தியான்னு. நீங்களாம் எப்படா திருந்த போறீங்க? உங்களுக்கு வீரன்னா என்ன பண்ணும்? நேருக்கு நேரு மோதி வீழ்த்தணும். அவன் தான் ஏன் வீரன்? இப்போ நீ தோத்துட்டு நாளைக்கு இந்தியா தோப்பாங்களாம். ஐயோ, இதெல்லாம் ஒரு இதுவா உங்களுக்கு? இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பாருங்க, அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன், யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஸ்ட்ராட்டஜிலாம் பேத்தட்டிக்காக இருக்கும். இப்போ நான் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கோச்சிங் ரோலுக்கு போனாலும் இந்த அனாலிசிஸ் ஜாப்பை மட்டும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு டூ இட்னுவேன்.
அதில் அவங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் ஸ்டாஃபும் இந்த ஃப்ரான்ச்சைசி நான் ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரான்ச்சைசிக்கும் சேவ் ஆகிடும். 2 பேர் வேலையை நான் பண்ணிவிடுவேன். அசிஸ்டன்ட் கோச்சு இல்லை ஹெட் கோச்சு கம் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட், அதையும் நான் பண்ணிவிடுவேன். ஸோ ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போடணும், பிளான் ஏ என்ன, பிளான் பி எங்கே, அவன் எங்கே அடிப்பான், என்ன ஃபீல்ட் செட் பண்ணணும், அதெல்லாம் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்ப்பேன் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த bowlers bowling டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆப்போசிஷன் பேட்டிங்னா அது இவன் தான். ஓகே, அவங்க எந்த இதுவும் கிடையாது. ஒரு லேப்டாப் நெத்தி வச்சிருப்பானுங்க, ஒரு 10 டிஸ்மிசல் காமிப்பான், ஒரு டிஸ்மிசல் பாயிண்ட்ல கட் அடிப்பான், ஒரு டிஸ்மிசல் ஸ்கொயர் லெக்ல புல் அடிச்சு அவுட் ஆவான், இன்னொன்று அரைக்குழி போட்டு அதை ட்ராக் பண்ணி போல்ட் ஆவான், லாஸ்ட் 10 டிஸ்மிசல்ஸ் காப்பான். என்னையா பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் கண்டுபிடிப்பீங்க, ஃபுட் ஒர்க் பார்ப்பீங்க. ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேயரோட டெக்னிக் பண்ணணும். அவன் என்ன பொசிஷனுக்கு வரான், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவனோட பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல், எங்க ரன் அடிக்கலாம், இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பிளான் தான், எல்லாருக்கும் டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப், எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் யார்க்கரு, எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் பவுன்சரி. நீங்க எப்படி திருந்துவீங்க? நீங்க திருந்த போறது இல்ல. அடுத்த வேர்ல்டு கப்பும் நீங்க செம அடி தான் வாங்க போறீங்க. அட்லீஸ்ட் ஈவன் ஸ்ரீலங்கா ஆல்சோ லாஸ்ட் ஆல் தி கேம்ஸ், பட் தே கேன் பி ப்ரவுட் த வே தே ஃபாட் திஸ் கேம் in spite of losing. ஒரு 251 ரன்ஸ் ட்ரப்பிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா எல்லாரும் ஃபைட் பண்ணாங்க. அந்த யங் பவன் ரத்நாயக்கே சூப்பரா ஆடினாரு, சரித் அசலங்கா நல்லா ஆடினாரு, அந்த மிஷாரா ஒரு ஸ்பார்க் காமிச்சாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெண்டிஸும் இந்த லியனேகாவும் அவுட் ஆனோடனே, இது ஆக்சுவலாக பி டீம், ஸ்ரீலங்கன் பி டீம், இவங்கெல்லாம் ஆடி இருக்கவே முடியாது. இன்ஜுரி இதெல்லாம் மிஷாரா ஆடி இருக்க முடியாது, லியனேகா ஆடி இருக்க முடியாது, இந்த ஏமந்தா எல்லாம் உட்காத்தி வச்சுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தாஷுன் சானகா வந்து ஒரு 31 பால் 76 அடிச்சார் பாருங்க. இன்னைக்கு தான் அவர் ஃபார்முக்கே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வச்சுன்னு இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணி உங்களுக்கு when you see a Momo 213 on the board to chase, பத்தும் நிசாங்கா ஏழியரா அவுட் ஆயிட்டாரு. அவங்க எந்த எதுவுமே இல்லாம ஸ்டில் தே வென்ட் ஃபார் த டார்கெட். தட் ரியலி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஷோ ஃபைட். ஒன் டே யூ வின், ஒன் டே யூ லூஸ். எல்லா நாளும் நீ ஜெயிக்க முடியாது, எல்லா நாளும் நீ தோக்க முடியாது. பட் த கேரக்டர் யூ ஷோ இஸ் த கேரக்டர் ஆன் த ஃபீல்டு. சண்டை செய்யணும்பாங்க, அதை ஸ்ரீலங்கா பண்ணாங்க. ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் டு ரீபில்ட் தேர் டீம் போஸ்ட் திஸ் T20 வேர்ல்ட் கப் ஏரா. ஜெயசூர்யா ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசைன் பண்ணக்கூடாது. இந்த டீம் வந்து பெட்டரா பண்ணாங்க ஒரு கீழே. எஸ், they had a bad World Cup. They also had advantage of home conditions. Unfortunately, they didn't make use of it. அந்த டீம் நல்லா ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டு இருந்ததுங்கும் போது I really feel Sri Lankan cricket will try and make sure he continue. ஒரு மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஃபைட்டு, ஒரு மாதிரி இது தெரிஞ்சுது. லாங் வே டு கோ ஃபார் ஸ்ரீலங்கா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதில் இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்றது, இப்போ கடைசியில் என்ன பண்ணுவான், நாங்கள் மேட்ச் ஜெயிச்சிட்டோம், 2 மேட்ச் ஜெயிச்சோம், ஒரு மேட்ச் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி போயிடுச்சு மழையில், ஒரு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சோம், ஒரு மேட்ச் மழையில் போயிடுச்சு, இங்கிலாண்டோட நாங்கள் க்ளோஸாக தோத்தோம், ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி குட் டோர்னமெண்ட்னுவான். ஒன்று தான் என்னோட இது பிஃபோர் த பார்ட்டிங் வித் திஸ் எபிசோடு. Don't ever try and sell your story on how you finished second on anything. ஓகே, ஒன்று தான் டேக்கிங்க, தட் இஸ் த வின்னர். நம்பர் 1ன்னா எல்லாரும் உன் கதையை கேட்ப வருவான், எப்படியா ஜெயிச்ச, என்ன பண்ண, அது இதுன்னு. ஓகே, நீ நம்பர் 2 முடிச்சாலும் சரி, நம்பர் 7 முடிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் உன் கதையை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. யாரும் ரெடியா இல்லை உன் கதையை கேட்கறதுக்கு. அந்த கதை ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போறது இல்லை. நீ சொல்றதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ்ல நீ தோக்க வேண்டியது, பாட்டம் லைன் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட தோக்க வேண்டியது. நியூசிலாண்டோட மேட்ச் நடந்திருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் நியூசிலாந்து பண்ணிட்டாங்க, தட் இஸ் ஃபைன், அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பட் நியூசிலாந்து would have beaten them if they play like this without knowing their combination. Pakistan has got a long way to go. They have to make sure they select the right players who deserve to be there in each and every format, or else this disappointment will continue for them. This was their best chance to reach the final. They blew it off. But the 4 teams, இப்போ நாங்கள் வந்துட்டு 4 டீம் பிக் பண்ணோம். தட் இஸ் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தானு. இப்போ பாகிஸ்தான் ஒன்று சொன்னது தப்பாக போயிடுச்சு. ஸோ இந்தியா சொல்லியிருக்கோம், இந்தியா இஸ் கோயிங் டு பிளே வெஸ்ட் இண்டீஸ். அந்த ப்ரிவியூ இஸ் ஆல்சோ அவுட். அவர் நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ரிவ்யூ வித் யுவர் பிளாஸ்ட் விக்னேஷ், வேர் வில் பி பேக் on the Sunday evening once the game over. Until I come back and entertain you for yet another episode on India's progress to the semi-finals. Thanks a lot and bye-bye.